சேலம் ஈஸி சமையல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சேலம் ஈஸி சமையல் சேனல்லேருந்து நான் உங்களோட ஐஸ்வர்யா. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது கால் செயினை எப்படி நம்ம க்ளீன் பண்ணுறது அப்படிங்கிறது தான். நம்ம இப்போ தீபாவளி வருது. நம்ம தீபாவளிக்கு புது கால் செயின் வாங்காமல் நம்ம கால் செயினே எப்படி புதுசு பண்ணுறதுங்கிறது தான் நான் இன்றைக்கி காட்ட போகிறேன். என்ன பண்ணலாங்கிறத பார்க்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு பாத்திரத்தை எடுத்து வச்சுக்கோங்க. அதில் தண்ணி ஊற்றி கொஞ்சம் கொதி வரட்டும் தண்ணி. இப்போ நமக்கு அதிக பொருளை வச்சு நம்ம ஒன்றுமே செய்ய போகிறது இல்லைங்க. சோப் தூள், நம்ம வீட்டில் இருக்க சோப் தூள் எடுத்து வச்சுருக்கோம். ஒரு 2 ஸ்பூன் சோப் தூள் போட்டுக்க போகிறோம். தேவைன்னா ஷாம்பு கொஞ்சோண்டு போட்டுக்கலாம், இன்னும் நல்லா பளிச்சுன்னு ஆகிறதுக்கோசரம். இல்லை வேணான்னா சோப் தூள் மட்டுமே போட்டுக்கலாம். இப்போ பாருங்கள், கொதி வந்துட்டுருக்கு தண்ணி. இப்போ நம்ம சோப் தூள் போட்டுக்கலாம். 1 ஸ்பூன், 2 ஸ்பூன் போட்டிருக்கேன். இப்போ நம்மளுடைய பழைய செயின் இருக்கு இல்லைங்களா, அதை எடுத்து நம்ம போட்டுக்கலாம். செயினை போட்டாச்சு. நல்லா கொதிக்கட்டும். அப்பப்போ கொண்டு வரும்போது கம்மி பண்ணிக்கோங்க. இப்போ வேணும்னா சேர்த்திக்கலாம். நான் இன்னும் நல்லா பளிச்சுன்னு ஆகிறதுக்கோசரம் கொஞ்சமாக ஷாம்பு போட்டுக்கிறேன். நீங்கள் சோப் தூள் மட்டுமே கூட போட்டுக்கலாம். நல்லா கொதிக்கட்டும். அப்போ அந்த செயினில் இருக்க அழுக்கெல்லாம் ஃபுல்லாக எடுத்துரும். நம்ம செயின் ரொம்பவே ரொம்ப ஒயிட் ஆகிடும். பழசு மாதிரியே தெரியாது. நீங்கள் புது செயின் எடுக்காமல் இந்த மாதிரி நம்மளுடைய செயினை நீங்கள் வாஷ் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். அப்பப்போ இப்படி பண்ணி வச்சுக்கோங்க. ரொம்பவே ஒயிட்டாக இருக்கும், நீட்டாக இருக்கும். நல்லா கொதிக்கட்டும். ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள், அந்த தண்ணி அந்த சோப்பு தண்ணி கலர் மாறுறது உங்களுக்கு தெரியும். ஏன்னா அந்த செயினில் இருக்க அழுக்கெல்லாம் அது எடுத்துகிட்ருக்கு. பாருங்கள், செயின் பாருங்கள், அப்பப்போ கொஞ்சம் அப்படி இப்படின்னு கொஞ்சம் ஊற்றி விட்டுக்கோங்க. ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள், தண்ணி ரொம்பவே கலர் மாறிடுச்சு. அந்த செயினில் இருக்க அழுக்கு ஃபுல்லாகவே எடுத்துட்ருக்கு. இப்படி இது கொதிச்சதுக்கப்புறம் செயினை எடுத்துட்டு நம்ம கொஞ்சம் சோப்பு தொட்டு நல்லா தேய்ச்சிட்டோம்னா ரொம்பவே புதுசாகிடும். நான் எப்படி பண்ணுறதுங்கிறத காட்டுறேன். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ செயின் ஃபுல்லாக அழுக்கி எடுத்துருச்சு அந்த தண்ணி. இந்த ஸ்டேஜில் நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம். இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணியாச்சு. நம்ம பாத்திரத்தை எடுத்து வச்சுக்கலாம். செயினை தனியாக எடுத்துட்டு, ரொம்ப சூடாக இருக்கும், நீங்கள் பச்சை தண்ணியில் ஃபஸ்ட்டு போட்டுட்டு அப்புறமா கழுவ வேண்டியது தான். ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள், நான் எடுத்துட்டேன். அதுலேருந்து தனியாக எடுத்துக்கிட்டேன் செயினை. இப்போ நம்ம ஒரு பழைய ப்ரஷ் இருந்துச்சுன்னா அது சோப்பில் தொட்டு நல்லா தேய்ங்க. இப்போவே பாருங்கள், பாதி அந்த அழுக்கு ஃபுல்லாக எடுத்துருச்சு. நம்ம இன்னும் இப்படி தேய்ச்சிட்டோம்னா ரொம்ப பளிச்சுன்னு ஆகிடும். ஃபுல்லாகவே சோப்பை தொட்டு அந்த ப்ரஷில் ஃபுல்லாக அப்படியே தேய்ச்சி விடுங்க. இப்படி தேய்ச்சி விட்டுட்டு வாஷ் பண்ணிவிட்டு காட்டுற பாருங்கள், ரொம்ப பளிச்சுன்னு ஆயிரும் செயின். ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள், நல்லா வாஷ் பண்ணிட்டேன். இப்போ பாருங்கள், புதுசு மாதிரியே இருக்குது. நல்லா பளிச்சுன்னு ஆயிடுச்சுங்களா. இதே மாதிரி நீங்களும் செஞ்சு பாருங்கள். கண்டிப்பாக செஞ்சு பாருங்கள். தேங்க்யூ.